ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சானட் 2ஓட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சானட் 2ல் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஒரு யங் மேனோட லுக்கை பற்றி பேசியிருக்காரு. இதில் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு யங் மேனோட எனிமியே வந்து அவனோட டைம் தான் அப்படின்ட்டு சொல்ல வராரு. அது வந்து அவனோட அழகை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டைம் போக போக வந்து ஃபேஸில் வந்து இந்த ட்ரென்ச்சஸ் அண்ட் விரிங்கிள்ஸ் இது ரெண்டுமே வந்து அவனோட அழகை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ட்ரென்ச்சஸ்னால் வந்து குழிகள், விரிங்கிள்ஸ்னால் வந்து சுருக்கங்கள். பியூட்டி வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா, இந்த லவ் மேரேஜ்லேயும் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுலையும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க அழகை வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி அப்புறம் குழந்தைங்க மூலமாக வந்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் வந்து அவனோட 40 வருஷமும் வந்து இவன் வந்து குழந்தைகளே பெற்றுக்காமல் கல்யாணமும் பண்ணாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தானா, அவன் வந்து ஒரு டேட்டர்டு கார்மெண்ட்டோட சமமானவன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு டேட்டர்டு கார்மெண்ட்னால் கந்தல் துணி. ஒரு மனிதன் வந்து குழந்தையே பெற்றுக்காமல் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டான் அப்படின்னு நினச்சா, அவனோட வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதை வந்து அவன் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ரொம்ப தனிமையாக வந்து உணர்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்காகவும் அவனும் இல்லாமல் அவனையும் அவன் அழிச்சிக்கிட்டு அவனோட வாழ்க்கையும் அவன் அழிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு மீனிங் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து லஸ்டி டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. there will be no one for him அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகள் கூட அவனுக்கு இருக்காது, அவனுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் மூலயமா, அதாவது ஒரு பர்த் மூலயமா நம்ம வந்து நம்மளோட வயசான காலம் அப்புறமா வந்து டெத்தை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளோட ஓல்டன் டேஸில் யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏன் நீங்கள் ஓல்டாக ஆயிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டால் நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம், see my children, I was like that in my age அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. our children beauty is our next generation அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம குழந்தைகளோட அழகு தான் வந்து அடுத்த ஜெனரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மறுபிறவியே அதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட குழந்தைங்க மூலமாக நம்ம வயசானாலுமே நம்ம வந்து மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம தளர்ந்து போன நரம்பில் ஓடுற கோல்டான பிளட்டு நம்மளுடைய குழந்தைங்க மூலயமா அவங்க ஸ்ட்ராங்கான நரம்பில் சேர்ந்து பிளட்டு ரொம்ப வார்மாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஓடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு எண்டில். அவ்வளோதான் இந்த சானட் 2. தேங்க்யூ.